Hey guys, Asphalt Legends Unite Part 31 கண்டினியூ ப்ளே பண்ணிகிட்ருக்கோம். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா காருக்குமே பார்த்தீங்கன்னா ப்ளூ பிரிண்ட்ஸ்லாம் வந்து நிறைய அன்லாக் பண்ணி கார்ஸ்லாம் அப்கிரேட் பண்ணி கரியர் மோட் பார்த்தீங்கன்னா பக்காவாக ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ வந்து கடைசியாக எந்த ரேஸில் வந்து ஃபினிஷ் பண்ணுமோ அதுக்கு எடுத்துக்கிற ரேஸை கண்டினியூவாக ப்ளே பண்ணி நம்ம பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் சீசனை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு போகலாம். சாப்டர் 2 கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணலாம். ஓகே, அந்த மஸ்டாங்க்கு ஏதாவது ப்ளூ பிரிண்ட் கிடச்சிருக்கான்னு பார்க்கலாம். எதுவும் கிடைக்கல. எனக்கு கிடைச்சா எனக்கே தெரியும், இருந்தாலும் காட்டணும்ல. ஓகே, எதுவும் கிடைக்கல. ஸோ ஓகே காய்ஸ், ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம பேலன்ஸ் இருக்கிற ரேஸே போய் ப்ளே பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளால் எந்த ரேஸுமே ப்ளே பண்ண முடியாது இந்த சீசனில், ஏன்னா அதுக்கு வந்து ஃப்ளாக் தேவைப்படுது. ஸோ அந்த 5வது சீசன் ப்ளே பண்ணலான்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா ரேங்க் வந்து ரொம்ப அல்டிமேட்டாக காமிக்குது. ஸோ அதுக்குன்னே பர்டிகுலராக நம்ம சில கார்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அன்லாக் பண்ணணும் போல். ஸோ அதுக்கு ப்ளூ பிரிண்ட் கிடைக்கிறதுக்குலாம் இன்னும் பார்த்திங்கன்னா ரொம்ப மாதமே ஆகும்னு நினைக்கிறேன். அதனால் இப்போதைக்கு நம்மளால் இந்த சீசனை வந்து ப்ளே பண்ணவே முடியாது. அதுக்குள்ளே நம்ம நிறைய சீசனை சாப்டர் 2ல் கம்ப்ளீட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் ஆல்ரெடி ப்ளே பண்ணி வச்சுக்கிறேன். அந்த சீசனில் இருக்கிற பேலன்ஸ் ரேசஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். அண்ட் ஓகே கைஸ், இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பேக்கெலாம் காட்டுறாங்க, அதெல்லாம் இருக்குது போல். ஓகே, இந்த இடத்துல ஃப்ரீ பேக் பார்த்தீங்கன்னா ஒன்று கிடச்சிருக்கு. 5 கார்ட் பேக்ஸ். ஓகே, 5 ப்ளூ பிரிண்ட் வந்து கிடைக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் ஏதாவது அமைதுன்ட்டு. ஓகே, ஆல்ரெடி ப்ளூ பிரிண்ட் ஃபுல்லான காருக்குலாம் அந்த ட்ரேட் காயின் மாதிரி எது கிடைக்குது. அது எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியல, அது என்ன கான்செப்ட்னு தெரியல, பார்க்கலாம். ஓகே, நிறைய ப்ளூ பிரிண்ட்ஸ் கிடச்சிருக்கு நிறைய காருக்கு. ஓகே, பேக் வந்துடலாம். ஓகே காய்ஸ், இதெல்லாம் நெக்ஸ்ட் இருக்க ரேஸ் பார்த்தீங்கன்னா 5வது ரேஸ். ஸோ இதை வந்து சூஸ் பண்ணலாம். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லோட்டஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம், ஏன்னா பவர் வந்து அதுதான் அதிகமாக இருக்குது. ஓகேயா, சூப்பர் காய்ஸ், பார்த்துக்கலாம். ஓகே, ரேஸ் செலக்ட் பண்ணியாச்சு. கோல் பார்த்தீங்கன்னா ஷாக் வேவ் 3 டைம் யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, பண்ணிடலாம். அண்ட் கரியர் மோடில் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் இதுக்கு மேலே வந்து ப்ளே பண்ண போகிறோம். அண்ட் அதே மாதிரி கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா இந்த ரேஸ் முடிஞ்சோன்னு நம்ம வந்து ஈவெண்ட்டுக்கு போகலாம். ஈவெண்ட்டில் அந்த ரேஸ் இருக்குல்ல, உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ப்ளே பண்ண ப்ளூ பிரிண்ட் இருக்குது, அந்த ரேஸ் தான் ப்ளே பண்ண போகிறோம். அது ப்ளே பண்ணி கிளாஸ் பிக்கும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் ஏக்குமான அந்த ப்ளூ பிரிண்ட் வந்து வாங்குறதுக்காக நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரேஸ் பண்ணணும். ஓகே, ரேஸ் சீக்கிரம் முடிஞ்சிரு போல். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஷாக்வே வேறு யூஸ் பண்ணணும். ஆஹா, இது பெரிய பஞ்சாயத்தாக இருக்கும் போல். இதுக்குள்ளே ரேஸும் வின் பண்ணணும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போலையே. ஓகே, பார்த்துக்கலாம். நம்ம முன்னாடி வந்துட்டோம். போயிடுறா, ஷாக்வே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அவ்வளோதான் கைஸ், நம்ம தான் பிளான் பண்ணிட்டேன். உடனே நான் ட்ரிஃப்ட் பண்ணி பூஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி நைட்ரோ பூஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணி டக்குன்னு ஷாக்வே கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டேன் எனக்கு ஏற்ற மாதிரி. ரேஸ் வந்து சீக்கிரமாக முடிகிற மாதிரி கொடுத்துட்டாங்க, அதான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ஓகே காய்ஸ், நாங்கள் பார்த்தீங்கன்னா கரியர் மோடில் நிறைய ரேஸ் பார்த்திங்கன்னா அப்படியே பேலன்ஸ் இருக்குது. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து திரும்ப வந்து கரியர் மோட் ப்ளே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம ஃபீல் பண்ண தேவையில்ல. நிறைய ரேஸ் இருக்குது, கார்ஸும் நிறைய வந்து அப்கிரேட் பண்ணியாச்சு. ஓகே, இந்த ரேஸில் வின் பண்ணால் பார்த்தீங்கன்னா இந்த பென்ஸுக்கு வந்து ப்ளூ பிரிண்ட் வந்து அதிகமாக போகுது போல். சூப்பரில். ஓகே, அதுவும் கூடிய சீக்கிரத்தில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்டார் லெவல் இன்க்ரீஸ் பண்ணிடுவோம். ஓகே, பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஈவெண்ட்டில் அந்த பர்டிகுலராக அந்த ஒரு டெய்லி ஈவெண்ட்டில் அந்த ஒரு ரேஸ் இருக்குல்ல, ஸோ அதை மட்டும் பார்த்திங்கன்னா பண்ணலாம். அது இன்றைக்கி இருக்குதான்னு பார்க்கலாம். ஓகே, இதுதானே அது? இதுவா? இது இல்லை, இதுக்கு முன்னாடி இருக்கிறது இதுதானே? இதுவும் இல்லையா? என்ன காய்ஸ், அந்த ரேஸ் இருக்குதா இல்லையா? ஏமாத்திரகு இது போகிறானுங்க, அப்புறம் அவ்வளோதான், கதை முடிஞ்சிடும். இல்லையே, எங்கே காய்ஸ், அதை தூக்கிட்டாங்களா? ஸோ அதை வச்சு தானே நான் வந்து இது பண்ணிகிட்டு இருந்தேன். எங்கே இருக்க தலைவர்கள் முன்னாடி கொண்டு வந்து வச்சுட்டாங்களா? இதுவா? இல்லை, இது இல்லை, இதுவும் இல்லை. இது முடிச்சாச்சு, தெரியும், ஞாபகம் இருக்குது. இதுவும் இல்லை. அந்த இது பார்த்தாலே தெரிஞ்சிடும், கண்டுபிடிச்சிடலாம். அந்த கார் ப்ளூ பிரிண்ட்ஸ்லாம் முன்னாடி நின்றுட்டுருக்கோம். ஓகே, இதுவும் இல்லை. எப்படி அதை கண்டுபிடிக்கிறது? இதெல்லாம் பாருங்கள், ஃபேஸ் பண்ணால் அந்த காருக்கான ப்ளூ பிரிண்ட் கிடைக்கும் போல். ஓகே, இருக்கட்டும். அந்த இதுதான் காய்ஸ் வேணும். இதுவாக இருக்குமோ? இதே தான். சூப்பர் காய்ஸ். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுக்கு எல்லாத்துமே பார்த்திங்கன்னா நம்ம ப்ளூ பிரிண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இது ப்ளே பண்ணால் நமக்கு அந்த ட்ரேட் காயின் தான் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அதோட யூசேஜ் என்னன்னு தெரில. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா பர்டிகுலராக நம்ம வந்து இந்த கிளாஸ் டைப் சி வந்து யூஸ் பண்ணலாம். நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா இந்த டச் சேலஞ்சரு, அப்புறம் நிசான்,
அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த செவரல், இந்த மூணுக்குமே பார்த்திங்கன்னா ப்ளூ பிரிண்ட் வந்து மேக்ஸ் லெவல்லே நமக்கு கிடச்சிருச்சு. இதுக்கு மேலே ப்ளூ பிரிண்ட்டே கிடையாது இந்த காருக்கு. ஸோ இது வந்து நம்ம ப்ளே பண்ண அவசியம் இல்லை. ஆனால் ப்ளே பண்ணால் நமக்கு வந்து அந்த ட்ரேட் காயின் கிடைக்கும். ஆனால் அது எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரில. அதுக்கான விஷயத்தெல்லாம் ஃபியூச்சரில் தெரிஞ்சிக்கலாம். ஸோ இப்போதைக்கு அதனால் அந்த 3 ரேஸ் நம்ம பண்ண தேவையில்லை. நமக்கு தேவையானதே இந்த 3 காருக்கான ப்ளூ பிரிண்ட் தான். ஏன்னா இது தான் பார்த்திங்கன்னா நமக்கு இன்னும் பேலன்ஸ் இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா டைப் சி காரை சூஸ் பண்ணி 2 ரேஸ் பண்ணி இந்த போர்ச்சுக்கான ப்ளூ பிரிண்ட் வந்து நம்ம வாங்க போகிறோம். ஓகேயா? ஸோ அதுதான் விஷயம். ஓகே காய்ஸ், டைப் சியில் இருக்கிற கார் வந்து சூஸ் பண்ணணும். டைப் சியில் பவராக இருக்கிறது ஓகே. இது லோட்டஸ் தான் நினைக்கிறேன். ஆமாம் காய்ஸ், நம்ம லோட்டஸ் தான் சூஸ் பண்ணி ப்ளே பண்ணணும். இல்லை இருங்க, டிஎஸ்சி டென்ஸ் என்னது? டிஎஸ்சி டென்ஸ் வந்து டி. ஓகே. ஸோ ஓகே காய்ஸ், பார்த்தீங்கன்னா 2 ரேஸ் பண்ண போகிறோம் லோட்டஸ் யூஸ் பண்ணி. 2 ரேஸ் பண்ணி 2 ரேஸ்லையுமே வின் பண்ணி போர்ச்சுக்கான ப்ளூ பிரிண்ட் வந்து வாங்க போகிறோம். 2 டெய்லி 2 இதுலேருந்து நம்ம வாங்கிடுவோம். அதுதான் பிளான். வாங்கி சீக்கிரமாக போர்ட்ஸையும் அப்கிரேட் பண்ணிடலாம். இன்னும் கண்டினியூவாக அது போர்ட்ஸ் அப்கிரேட் பண்ணதுக்கப்புறமா கொடுத்தாங்கன்னா திரும்ப அடுத்த ஸ்டார் லெவலுக்காக அப்படியே ப்ளே பண்ணி போர்ட்ஸ் வந்து அப்கிரேட் பண்ணிடலாம். ஸோ போர்ட்ஸுக்கு ப்ளூ பிரிண்ட் வந்து கண்டிப்பாக கேரண்டி அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஆஸ்டன் மார்டின் வல்கான், அப்புறம் லம்போகினி சென்டினாரியோ, ஸோ இதுக்கெல்லாம் ப்ளூ பிரிண்ட் வந்து நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம நினச்சா வந்து ரேஸ் பண்ணி வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது வந்து இதுலேருந்து நல்லா தெரியுது. பார்க்கலாம் எப்படி அமைது போகுதுன்னு தெரியல. அவ்வளோதான் காய்ஸ், வந்துட்டோம். எத்தனை செகண்டு? இப்படி 30 செகண்டுக்கு மேலே தான் இருக்கும். நம்ம 29 செகண்டில் வந்துட்டோம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா 32 செகண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே காய்ஸ், சூப்பர். ப்ளூ பிரிண்ட் கிடைக்கும், அது பார்த்திங்கன்னா வாங்கிக்கலாம். ஸோ திரும்ப இன்னொரு ரேஸ் பண்ணணும். சூப்பரில். ஓகே காய்ஸ், ஸோ இன்னும் ஒரு ரேஸ் பேலன்ஸ் இருக்குது. அதாவது இதுக்கு டைப் சிக்கு ஒரு ரேஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து டைப் பியில் ஒன்று பண்ணுவோம் ஆஸ்டன் மார்டின் வல்கானுக்காக. அந்த ஆஸ்டன் மார்டினை வாங்கி தான் நம்ம திரும்ப ப்ளே பண்ணுமே சென்டினேரியாவுக்கு. ஏன்னா டைப் ஏல நம்மக்கிட்ட காரே இல்லை. அந்த ஆஸ்டன் மார்டின் தான் நம்மளோட ஃபஸ்ட்டு காராக வரப்போகுது டைப் ஏல. பார்த்துக்கலாம். ஓகே காய்ஸ், திரும்ப பார்த்தீங்கன்னா ரேஸ் பண்ணுறேன் இன்னொரு ப்ளூ பிரிண்ட்காக. இதை முடிச்சுட்டு நம்ம வந்து அந்த ஆஸ்டன் மார்டினுக்காக ஒரு ப்ளூ பிரிண்ட்க்கு ஒரு டைப் பிலேருந்து இதை போர்ச்சை யூஸ் பண்ணி ப்ளே பண்ணிட்டோம்னா திரும்ப பார்த்தீங்கன்னா அப்படியே கரியர் மோட் போயிடலாம். ஸோ நம்ம கண்டினியூவாக இதெல்லாம் ப்ளே பண்ண போகிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். கண்டினியூவாக வீடியோ பார்க்குறவங்களுக்கு பார்த்துக்கலாம். ஓகே காய்ஸ், ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருந்தால் போதும். நம்ம வேறு எதுலேயும் வந்து சர்க்கேஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. கரெக்டாக ஓட்டினா போதும், பிளாஸ்ட் ஆகாமல் ஆட்டோமேட்டிக்காக டைமுக்குள்ளே ரீச் ஆகிடலாம். அதுவே போதும், நம்ம வின் பண்ணதாக தான் அர்த்தம் இங்கே. ஓகே காய்ஸ், சூப்பர். போன டைம் மாதிரியே 29 செகண்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஸோ பார்த்தீங்கன்னா போர்ட்ஸுக்கான ப்ளூ பிரிண்ட் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வாங்கியாச்சு டுடே. ஓகேயா? ஸோ இப்போ ஆஸ்டன் மார்டின் வல்கானுக்காக திரும்ப பார்த்தீங்கன்னா டைப் பி கார் சூஸ் பண்ணி ப்ளே பண்ண போகிறோம். நம்மளோட டைப் பியில் பார்த்தீங்கன்னா இந்த போர்ட்ஸ் மட்டும்தான் இருக்குது ஸ்டார் லெவல் 1. ஸோ பார்த்துக்கலாம். ஓகே, மேலே பார்த்தீங்கன்னா ரிவார்டு இருக்குது, அது கிளைம் பண்ணிக்கலாம். ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட்டு ஓகே டைப் பி கார் பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணி ப்ளே பண்ணணும். டைப் பியில் நம்மக்கிட்ட இருக்கிறது இந்த போர்ட்ஸ் தான் இல்லையா? ஓகே காய்ஸ், பார்த்துக்கலாம். ஸோ இந்த ரேஸோட அவ்வளோதான் நமக்கு பார்த்தீங்கன்னா. ஏன்னா ஒரு ரேஸ் தான் ஆஸ்டன் மார்டின் வல்கானுக்கு. ஸோ இந்த ஒரு ரேஸோட பார்த்திங்கன்னா நம்ம ஈவெண்ட்ஸ் ப்ளே பண்ணுறது வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ நம்ம அப்படியே டேரெக்டாக வந்து கரியர் மோட் போயிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த 3 காருக்கு தான் நம்ம ரேஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, அது உங்களுக்கே தெரியும். நான் அந்த கார் எல்லா காருக்குமே பார்த்திங்கன்னா மேக்ஸ் லெவலில் வந்து ப்ளூ பிரிண்ட் வாங்கி எல்லாம் பண்ணிட்டோம். இதுக்கு மேலே பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. அதில் அந்த ட்ரேட் காயின் சொல்லி ஒன்று கொடுக்குறாங்க. அது எப்படி, அது என்ன கான்செப்ட்னு தெரியல, அது எதுக்கு யூஸ் ஆகும்னு தெரியல. அதை பற்றி கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். இல்லை அதை பற்றி உங்களுக்கு யாருக்கா தெரியும்னா கமெண்ட்டில் கூட சொல்லுங்கள், அது எப்படி யூஸ் ஆகும் அப்படின்ட்டு. ஓகே காய்ஸ், புது வே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது கரெக்டாக அமையுமான்னு தெரியல. ஓகே, பார்க்கலாம். 30 செகண்ட் தானா? போனதுக்கே 32 செகண்ட் கொடுத்தாங்க. இதுக்கு வந்து 30 செகண்ட் தானா? டவுட்டாக தான் இருக்குது. ஓகே காய்ஸ், நம்ம கம்ப்ளீட் பண்ணல. அப்போ இன்னும் வந்து ஃபாஸ்ட் தேவைப்படுது போல். 32 செகண்ட்.
இல்லை இங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக 30 செகண்ட் கொடுத்துருக்காங்க. அப்படின்னு நம்ம திரும்ப ரீரேஸ் தான் பண்ணோம். ஸோ பழையவே ஃபிக்ஸ் பண்ணலாம், இன்னும் ஃபாஸ்ட்டாக போகும். நம்ம அந்த பேரல் மேலே கூட வேணால் ஏறிடலாம். ஏன்னா அது ஏன்னா நமக்கு நைட்ரோ வந்து அதிகமாக கிடைக்கும்ல. ஸோ வந்து ஃபாஸ்ட்டாக போகிறதுக்கு உதவியாக இருக்கும். ஸோ ஓகே, இப்போ வந்து பழைய சைடே வந்து சூஸ் பண்ணலாம். ஓகே காய்ஸ், ரீரைஸ் பண்ண போகிறோம். அதுக்கான ரீசன் உங்களுக்கு தெரியும். ஆனால் போன டைம் பார்த்தீங்கன்னா வின் பண்ண முடியல, டைம் பத்தலை. ஓகே, பார்த்துக்கலாம். நான் கராஜ்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன கார் தேவையோ அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க டக்குன்னு. ஸோ வந்து நாமளே நவுத்திட்டு போகிற மாதிரி இல்லை. ஸோ போன டைம் சூஸ் பண்ணனால டேரெக்டாக அவங்க கொடுத்துட்றாங்க போல். ஓகே காய்ஸ், பேரல் மேலே ஏறி தான் ஆகணும் நம்ம நைட்ரோக்காக. ஏன்னா நைட்ரோ யூஸ் பண்ணி தான் இந்த தடவை நம்மளால் டைமுக்குள்ளே ரீச் ஆக முடியும் போல். ஏன்னா கரெக்டாக இருக்குது காரோட பவருக்கும் பார்த்தீங்கன்னா டைமுக்கும். ஓகே, பார்த்துக்கலாம். ஓகே, மாஸ் பண்ணுறேன் இந்த தடவை. இப்போ சுத்தரம் பாருங்கள் கரன்னு. போடா, ஃபாஸ்ட்டாக போயிடுறா. கைக்குள்ளே 30 செகண்ட்குள்ளே போகணும். போயிடுவோமா? போயிடுறா. ஜஸ்ட்டு மிஸ்ஸு காய். சூப்பர், அவ்வளோதான். ஓகே, அந்த பேரல் மேலே ஏறினதுனால தான் நம்மளால் பார்த்தீங்கன்னா இதை பண்ண முடிஞ்சி, உதவியாக இருந்துச்சு. ஏன்னா நைட்ரோ அதிகமாக தேவைப்படுதில்ல, அதுதான். ஓகே கைஸ், அவ்வளோதான். ஆஸ்டன் மார்ட்டின் வல்கானுக்கான ப்ளூ பிரிண்ட் வந்து நமக்கு இப்போ கிடச்சிரும். ஸோ நம்ம திரும்ப பார்த்தீங்கன்னா அப்படியே கேரியர் மோட் போயிடலாம், அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்ம இது ப்ளே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. லாஸ்ட் இந்த சென்டினரி இருக்குல்ல, இதுக்கு பாருங்கள். இதுக்கு வந்து ஏ டைப் கார் யூஸ் பண்ண. நம்மகிட்ட ஏ டைப் காரே புதுசாக வரப்போட்டு இந்த ஆஸ்டன் மார்ட்டின் தான். ஸோ இதை நம்ம வாங்கினா தான் நமக்கு வந்து லம்போர்கினிக்கு நம்மளால் ரேஸ் பண்ண முடியுமே. ஸோ அது வரைக்கும் இந்த 2 ரேஸ் தான் இனிமேல் நம்ம பண்ண போகிறோம். மொத்தம் 3 ரேஸ். டைப் பியில் வந்து 2 ரேஸு, டைப் சியில் 2 ரேஸும், டைப் பியில் ஒரு ரேஸும். ஓகே, பார்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து கேரியர் மோட்க்கு போயிடலாம். நல்ல ரிவார்ட் இருக்குது, கிளைம் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே நம்ம ஈவெண்ட் ப்ளே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இது வந்து ஃபிக்ஸ்டு ஈவெண்ட்டாக இருக்கனால டெய்லி நம்ம இது ப்ளே பண்ணிகிட்ருக்கோம். இல்லைனா பார்த்தீங்கன்னா பழைய மாதிரி டேரெக்டாக ஸ்டார்டிங்கில் என்ன ஈவெண்ட் இருக்கோ அது வந்து ப்ளே பண்ண ஆரம்பிச்சிடும். இதை நம்ம கண்டுபிடிச்சோம். இது கண்டுபிடிச்சது நமக்கு வந்து உதவியாக இருந்துச்சு. சீக்கிரம் நம்மளால் ப்ளூ பிரிண்ட் வந்து வாங்க முடிஞ்சிச்சு. ஓகே காய்ஸ், கேரியர் மோட் வந்தாச்சு. ஸோ அந்த கடைசியாக ப்ளே பண்ணிவிட்டு விட்ட அந்த சீசனில் இருக்கிற பேலன்ஸ் இருக்கிற ரேஸ் தான் இப்போ கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஓகே காய்ஸ், செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து 643 காட்டுது. 1643. கண்டிப்பாக நம்ம வந்து லோட்டஸ் தான் சூஸ் பண்ணியாகணும். ஓகே, லோட்டஸ் நம்மளை வந்து நிறைய ரேஸ்க்கு வந்து நம்மளை வந்து லோட்டஸ் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி அமையுது. டைப் டியில் டிஎஸ் ஈட்டன்ஸ் வந்து கொடுத்தாங்கன்னா பரவாயில்ல. இப்போ பாருங்கள், இன்னும் ஒரு அதுக்கடுத்து இன்னும் ஒரு 3-4 ரேஸ் கழித்து லோட்டஸ்க்கே பார்த்தீங்கன்னா ரேங்க் 10 போயிடும் போல். அதுக்குள்ளே இந்த சீசன் கம்ப்ளீட் ஆயிரும்னு நினைக்கிறேன். பார்த்துக்கலாம். ஓகே காய்ஸ், ரேஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. போகலாம். ஓகே, நைட்ரோ டைம் கொடுத்துருக்காங்க 15 செகண்டு. அவ்வளோதான் போல் கோலு. ஓகே, பார்த்துக்கலாம். ஸோ நம்ம வந்து பர்ஃபெக்ட் நைட்ரோ ஃபிக்ஸ் பண்ணாலே போதும். சாக்கு யூஸ் பண்ண வேணால், நைட்ரோ சீக்கிரமாக காலி ஆயிரும். ஸோ பர்ஃபெக்ட் நைட்ரோலே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் நைட்ரோ டைமு. சரியா அடி வாங்கிட்டான். ஓகே காய்ஸ், இன்னும் கொஞ்சம் தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, முடிச்சிடலாம். அவ்வளோதான், கோல் கம்ப்ளீட் ஆயிரும். ஓகே காய்ஸ், சூப்பர். பார்த்தீங்கன்னா கோல் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரேஸில் வின் பண்ணுறதுக்கு மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணால் போதும். தெரிக்க விடலாம் இப்போ. ஓகே காய்ஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. புதுசாக யாராவது சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் புதுசாக சேனலுக்கு வரவங்களுக்கு பார்த்தீங்கன்னா டக்குன்னு வித்தியாசமாக தான் ஃபீல் ஆகும் நான் பேசுகிறதும் இந்த கேம் பிளேக்கும். ஒரு 2-3 வீடியோக்கு நீங்கள் வந்து ஸ்டே பண்ணிங்கன்னா உங்களால் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அப்புறம் நீங்களே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க, கனெக்ட் ஆக ஆரம்பிச்சிடுவீங்க. ஸோ புதுசாக வந்திருக்காங்க, ஒரு 3-4 வீடியோக்கு ஸ்டே பண்ணுங்கள், உங்களுக்கே பிடிச்சி போயிடும். ஓகே காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரேஸில் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். சூப்பர், நல்லா தான் போயிட்டுருக்கோம். ஆனால் நம்ம கூட ஆளுங்க வந்துக்கிட்டே தான் இருக்காங்க. ஓகே, இப்போ தான் லைட்டாக அவங்க பின் தங்குற மாதிரி தெரியுது. நம்ம பிளாஸ்ட் ஆகாமல் ஓட்டினாலே போதும், வின் பண்ணிடலாம். அவ்வளோதான், கிட்ட வந்துட்டோம். அவ்வளோதான் காய்ஸ், முடிஞ்சு. நம்ம தான். ஸோ சூப்பர், கோலும் பார்த்திங்கன்னா நம்ம பர்ஃபெக்டாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ரேஸும் வின் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் ரேஸ்க்கு பார்த்திங்கன்னா நம்ம போகலாம். ஓகே காய்ஸ், பார்த்தீங்கன்னா மெர்சிடஸ் பென்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ பிரிண்ட் வந்து கிடச்சிருச்சு. தேவைக்கு மேலேயே அதிகமாக கிடச்சிருக்கு. ஸோ அப்படியே அது வந்து நெக்ஸ்ட் ஸ்டார் லெவலுக்கு அந்த ஒரு ப்ளூ பிரிண்ட் ஆட் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஆட் ஆகணும், அதுதான் வந்து கான்செப்ட்டு. ஆட் ஆகலைன்னா சம்திங் ப்ரோக்ராம் மிஸ்டேக்குன்னு நினைக்கிறேன்.
ஓகே பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து பென்ஸ் வந்து கிடைக்க போகுது. ஃபஸ்ட்டு ஸ்டார் இந்த கார் வந்து வாங்கியிருக்கோம். அன்லாக் பண்ணுவோம். ஓகே சூப்பராக இருக்குது. நல்லா நீளமாக இருக்குது பாருங்கள். ஃப்ரண்ட்டு பாருங்கள். ஃப்ரண்ட்டு டிரைவர் சீட்டுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ரொம்ப நீளமாக கொடுத்துருக்குறாங்கள. ஓகே அந்த கார் வந்து செக் பண்ணலாம். அதுக்கு வந்து பவர் எந்த அளவு வரப்போகுதுன்னு. அது என்ன டைப் காரில் வருதுன்னு தெரில. ஓகே டைப் சியில் வருது. ஸ்டார்டிங்காக 1193 கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம இதை அப்கிரேட் பண்ணால் 1536 வருதா? ஓகே பண்ணுவோம். ஓகே காய்ஸ் எல்லாம் பண்ணி விட்டுறலாம். ஸோ இந்த காரை வச்சு நம்ம ப்ளே பண்ண போகிற ரேஸ்க்கு வந்து ஸோ இது கண்டிப்பாக யூஸ் ஆகும். பரவாயில்ல பவர் அதிகமாக தான் இருக்குது. இன்னும் ஸ்டார் லெவல் 2ல் இன்க்ரீஸ் பண்ணிட்டா 2000க்கு மேலே வந்துடும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து பவர்ஃபுல்லான காராக தான் இது இருக்கும். அதுக்கு அதில் சந்தேகமே இல்லை. ஏன்னா ஸ்டார் லெவல் 1K பார்த்திங்கன்னா இங்கே 1500 வருதுல்ல, அப்படின்னா செம பவர் தான். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா ஒரு நெக்ஸ்ட் லெவல் காரை வந்து இப்போ அன்லாக் பண்ணியிருக்கிறோம் நம்மக்கிட்ட இருக்கிறதுலையே. அதுதான் விஷயம். அதுதான் நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே காய் சூப்பர். பேக் வந்துடலாம். ரிவார்ட் கிளைம் பண்ணிக்கலாம். திரும்ப பார்த்திங்கன்னா நம்ம போய் ரேஸ் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். ஓகே சூப்பர். நம்ம பேக் வந்துடலாம். நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ரேஸ் இது தான் 7வது ரேஸ். இதை செலக்ட் பண்ணுவோம். இதுக்கு பார்த்திங்கன்னா 1669 காட்டுது. நம்ம இப்போ புதுசாக அன்லாக் பண்ண பென்ஸும் காட்டுது. பட் அது பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல் பவர் கொடுத்துமே வந்து இவங்க கேட்குற ரேங்க் நம்மளால் ரீச் பண்ண முடியல. ஓகே அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மக்கிட்ட லோட்டஸ் இருக்குல்ல, ஸோ இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லோட்டஸ் தான் பார்த்திங்கன்னா இந்த சீசனுக்கே நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. வேறு வழியே இல்லை, அதை யூஸ் பண்ணி தான் ஆகணும். எல்லா காருமே பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு சீசனில் ஒரு சில ரேஸ்க்கு வந்து அந்த காரால் மட்டும்தான் நம்மளால் ஓட்டி வின் பண்ண முடிகிற மாதிரி அமையுது சூழ்நிலை. ஸோ அதுதான் எல்லா காரையுமே நம்ம ஓட்ட தான் போகிறோம். எல்லா மாதிரியான சூழ்நிலையும் அந்த காரை வச்சு நம்ம வந்து முடிச்சிடுவோம், ஃபேஸ் பண்ணிடுவோம். அந்த மாதிரி அவங்க வந்து பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் வந்து இந்த கார் நம்ம வந்து அன்லாக் மட்டும் பண்ணிட்டோம், எப்போ ஓட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ அதுக்கான விஷயம் எல்லாமே அவங்களாவே செட் பண்ணி வச்சுருக்காங்க. எல்லா காரையுமே நம்ம யூஸ் பண்ணிடுவோம், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஓகே காய்ஸ் அவ்வளோதான். இது பார்த்திங்கன்னா டைம் ட்ரையல் போல். ஸோ டைம்குள்ளார அந்த ஒவ்வொரு லைனையும் வந்து நம்ம ரீச் பண்ணுவோம்ல, அதுதான் இது. ஓகே ரேங்க் அதிகமாக தான் இருக்கிறதுனால கான்ஃபிடெண்ட்டாகவே ஓட்டலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். ஓகே காய்ஸ் அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது, பார்த்துக்கலாம். பரவாயில்ல, நாம் மட்டும்தான் இருக்கோம். இன்னும் ஒருத்தன் கூட இருந்திருந்தானா கண்டிப்பாக அந்த ரேஸில் வந்து போலீஸ் வந்திருப்பாங்க. சூப்பர், நல்லா தான் போயிட்டுருக்கோம். அந்த 7 செகண்ட்லேயே தான் பார்த்தீங்கன்னா எல்லா லைனையுமே ரீச் பண்ணுறோம். ஓகே ஆனால் ஃபினிஷிங் லைன் பார்த்தீங்கன்னா 10 செகண்ட் இருக்கும்போதே ரீச் பண்ணிட்டோம். சீக்கிரமாக கொடுத்துட்டாங்க. ஓகே இருக்கட்டும் காய்ஸ், சூப்பர் வின் பண்ணிட்டோம். ரேங்க் அதிகமாக தானே ரீச், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் ஓகே காய்ஸ் நெக்ஸ்ட் ரேஸ் பார்க்கலாம். ரேங்க் பார்த்தீங்கன்னா ஏறிக்கிட்டே இருக்குது. அவங்க ரெக்கமெண்டட் ரேங்க் பார்த்தீங்கன்னா. ஸோ நெக்ஸ்ட் ரேஸ்க்கெலாம் என்ன பத்துமா தெரில, இன்னொரு 3-4 ரேஸ் கழிச்சிடலாம். ஸோ நம்மகிட்ட லோட்டஸ் தான் இருக்கலே பவர் அதிகம். லோட்டஸில் அந்த டிஎஸ் E10s பார்த்திங்கன்னா பவர் அதிகமாக இருக்குது அதுக்கு அடுத்து, லோட்டஸ்க்கு அடுத்து. ஆனால் அது எல்லாம் டைப் சியில் தான் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நம்ம ரேஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே பாருங்கள், லோட்டஸ்க்கான நெக்ஸ்ட் ஸ்டாருக்கான ப்ளூ பிரிண்ட்ஸ் 50 போல் மொத்தம். இப்போ தான் 50ல் இப்போ தான் ஃபஸ்ட்டே கிடச்சிருக்கு. ஸோ அதுக்கு இன்னும் மாதங்கள் ஆகும்னு நினைக்கிறேன் அப்படின்னா. ஓகே காஸ் நெக்ஸ்ட் ரேஸ். இதுக்கும் பார்த்தீங்கன்னா டைப் சியில் தான் கொடுக்குறேன். ஏன் டைப் சியிலே கொடுத்துட்ருக்குறானுங்கன்னு தெரில. டைப் டி கார் கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். நம்ம டிஎஸ் E10s எடுத்து ஓட்டிடலாம். ஓகே 1722 தான், அதுக்கு மேலே கிடையாது. அப்போ கண்டிப்பாக இந்த சீசனில் லாக் ஆயிரும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த டைப் சிஏ கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா. ஓகே கோல் பார்த்திங்கன்னா 400 மீட்டர் ட்ரிஃப்ட் பண்ணணும், பேரல் ரோல் 1 பண்ணணும். ஓகே பண்ணிடல, ஏன்னா டிஃபால்ட்டாகவே நம்ம எல்லா ரேஸ்லையும் பண்ணுறது தான். ஸோ நம்ம ஓட்டதிலே ஆட்டோமேட்டிக்காகவே அதெல்லாம் வந்து வந்துடும்னு நினைக்கிறேன். அது ரேஸோட டிஸ்டன்ஸை பொறுத்தது தான் எல்லாமே. திடீர்னு அவங்க சின்னதாக கூட கொடுத்துருவாங்க. அதனால் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கோலில் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகேயா? ஓகே நம்ம கீழே இறங்கலாம் அந்த ரிவர் சைடு. ஓகே பேரல் ரோல் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ ட்ரிஃப்ட் பண்ணணும்.
பாருங்கள் ரேஸ் சின்னதாக தான் இருக்குது. இப்படி தான் ஏமாற்றிடுவானுங்க திடீர்னு. அதுக்குள்ளே நம்ம பார்த்திங்கன்னா பண்ணி முடிச்சிடணும். ஓகே இன்னும் கொஞ்சம் தூரம்தான், ட்ரிஃப்ட் பண்ணிடுறான். ஆனால் நம்மளால் பார்த்திங்கன்னா வின் பண்ண முடியுமா? அவ்வளோதான் கைஸ், அவன் காலி. சூப்பர், வின் பண்ணிட்டோம். நல்ல வேலை அவனை இடிக்கிற மாதிரி அமைஞ்சிருச்சு. அவனை இடிக்கலாம் கண்டிப்பாக அவன் வின் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறான். ஆனால் நம்ம லாஸ்ட் சீனில் நைட்ரோ பூஸ்ட் பண்ணோம், சல்லு நம்மக்கிட்ட போனதை நல்லா ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. சரி ஓகே விடுங்க, வின் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே அதை பற்றி நம்ம யோசிக்க வேணாம். அதுதான் பார்த்தீங்களா, ரேஸ் சின்னதாக கொடுத்துட்டானுங்க. கொஞ்சம் ட்ரிஃப்ட் பண்ண நம்ம டிஃபால்ட்டாகவே ஒரு ரேஸ்லேயும் நம்ம ஓட்டுறதுலேயே அவ்வளோ மீட்டர் ட்ரிஃப்ட் பண்ணிடும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா அது அமையாது. அந்த ரேஸோட டிஸ்டன்ஸை பொறுத்தது தான். ஓகே 1721 கொடுத்துருக்காங்க. நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா 1722 இருக்குது இந்த ரேஸ்க்கு. ஸோ சரியாக போயிடும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் காய்ஸ், ஃபியூல் இல்லை, ஃபியூல் வாங்கிக்கலாம். ஓகே காய்ஸ், சூப்பர். இந்த ரேஸ்க்கு பார்த்திங்கன்னா 2 பேரல் ரூல் கொடுத்துருக்காங்க, சிம்பிள் தான். ஸோ மேபி இதுவும் பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்க வாய்ப்பு இருக்குது ரேஸு. பார்க்கலாம் எப்படி அமையுதுன்னு. ஜீப்து புது மேப்பில் எதுவும் நமக்கு கரியர் மோடில் கொடுக்கல. ஆனால் நம்ம ஈவெண்ட்ஸ் ப்ளே பண்ணப்போ அவன் நினச்சி கூட பார்க்கல, புதுசாக மேப் கொடுத்தாங்க. நம்ம அதில் நமக்கு அது போர் அடிச்சிடவே கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா வச்சுருந்தாங்க இல்லையா. புது மேப் நம்ம சைட்லேயே போகலாம். சைடில் போனால் தான் நமக்கு பேரல் வரும். உள்ளே அந்த பிரமிட்குள்ளே போனால் அதுக்குள்ளே எப்படி பேரல் வரும், வாய்ப்பே இல்லை. ஆனால் இங்கே சைட்லேயுமே வரல, பிரமிட்குள்ளே போய் வந்திருக்கலாம் போல். ஓகே பார்த்துக்கலாம். ஓகே காய்ஸ், ஒரே பேரல்லே பார்த்திங்கன்னா நம்ம 2 ரோல் பண்ணிட்டோம். அங்கே 1 in go 2 கொடுத்துருந்தா அதுவும் நம்ம பார்த்திங்கன்னா பண்ணியிருப்போம் போல். சூப்பரில். ஓகே காய்ஸ், நல்லா தான் போயிட்டுருக்கோம். ரேங்க் ஜஸ்ட் மிஸ்ஸில் இருந்ததுனால பார்த்திங்கன்னா எல்லாருமே பவராக நம்ம கூடயே வராங்க. ஸோ நம்ம பிளாஸ்ட் ஆகாமல் ஓட்டணுங்க, அதுதான் விஷயமே. கரெக்டாக மாட்டிக்கிட்டான் கிராஸ் ரோடில். ஃபயராக போயிட்டுருக்கோம், பார்க்கலாம். 360 டிகிரி ரொட்டேட் பண்ண வேண்டியது தான். ஏன்னா நைட் ரோப் நமக்கு வேறு வழி இல்லையே, இதை பண்ணி தான் ஆகணும். ஓகே காய்ஸ், அவ்வளோதான். நம்ம முன்னாடி இருக்கிறோம், ஆனாலும் கிட்ட வந்துடுவாங்களா. அவன் கூடயே தான் ஒருத்தன் வந்துட்டு இருக்கிறான் போல். அதனால் மேப்பில் பார்த்தீங்கன்னா அவன் நமக்குள்ளே ஒளிஞ்சிருக்கிறான் போல், தான் காட்டவே இல்லை. திடீர்னு பார்த்திங்கன்னா விசிபிள் ஆனால். ஓகே காய்ஸ், தான் வின் பண்ண போகிறோம் நம்ம தான் நினைக்கிறேன். பிளாஸ்ட் மட்டும் இல்லைன்னா ஓகே தான். ஓகே சூப்பர் காய்ஸ், நம்ம வின் பண்ணிட்டோம். ஸோ அந்த பேரல் ரோல் தான் அதில் நமக்கு நைட்டில் அதிகமாக நம்ம வச்சுக்கிறதுக்கு அந்த இடத்துல நம்ம பண்ண பேரல் ரோல் தான் இந்த ரேஸில் நம்மளை வின் பண்ண வச்சுருக்கு. ஏன்னா ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் வின் பண்ணோம், கூடயே தான் வந்துட்டு இருந்தாங்க. ஓகே சூப்பர், பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ரேஸ்க்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரேங்க் பத்தாதுன்னு நினைக்கிறேன். ஸோ வேறு சீசன் போகிற மாதிரி தான் அமைய போகுது. பாருங்களேன் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஆமாம் கைஸ், பார்த்தீங்களா ரேங்க் பத்தலை. டேரெக்டாக 1773 கொண்டு போயிட்டாங்க. அந்தளவுக்கு நம்மக்கிட்ட கார் இன்னதும் இல்லை. இந்த கார் பாருங்கள் வித்தியாசமாக இருக்குது. டாங்கர் வூர்ட் D8 GTO இண்டிவிஜுவல் சீரீஸ் வித்தியாசமாக இருக்குது. பார்க்கலாம், அதெல்லாம் நம்ம எப்படி ஓட்ட தான் போகிறோம், அதுக்கான நேரங்கள் வரும். ஓகே காஸ், இந்த சீசன்லேருந்து பார்த்திங்கன்னா நம்ம வெளியே வந்துடலாம், வேறு சீசன் ப்ளே பண்ணலாம். ஓகேயா? ஓகே இது புது சீசன். பவர் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்குது ரேங்க்கு. ஓகே காஸ், இந்த Volkswagen இன்னும் நம்ம ஓட்டவே இல்லைல்ல. ஸோ இந்த கார் ஃபஸ்ட் டைம் கொடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா ஓட்டுற மாதிரி அமையிறதே பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக இந்த கார் தான் நீ பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரியே கொடுத்துட்டாங்க. ஓகே காஸ், Volkswagen அன்லாக் பண்ணதோட சரி, நம்ம இது வரைக்கும் ஓட்டவே இல்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஓட்ட போகிறோம். ஸ்டண்ட்டு 1 மட்டும் பண்ணணும் போல். ஓகே, கார் சுற்றி விட்டுறலாம், போதும், அதுவே முடிஞ்சோம். ரேஸ் சின்னதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு சின்ன கோல் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த கார் யூஸ் பண்ணலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 1 ஸ்டார் தான், பார்த்துடலாம். ஓகே காய்ஸ், ஸ்டண்ட்டு மட்டும் பண்ணணும், ரேஸ் சின்னதாக தான் இருக்குது போல். ஓகே பார்த்துக்கலாம். ஓகே வின் பண்ணுவோமா? 360 ரொட்டேட் வேறு பண்ணணும். ஓகே அவ்வளோதான் காய்ஸ், அவன் மாட்டிக்கிட்டான். அப்போ நம்ம இதுக்கு மேலே வின் மட்டும் பண்ணால் போதும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, நாம் தான் வின் பண்ணுவோன்னு நினைக்கிறேன், பார்த்துக்கலாம். சூப்பர் காய்ஸ், அவ்வளோதான்.
ஓகே, நினச்ச மாதிரி வின் பண்ணியாச்சு. கார் நல்லா தான் போகுது. ஸோ அந்த ரேங்க்குள்ளார நம்ம வந்து ஃபாலோ பண்ணுற வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். அதாவது ரேஸ் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் பெருசாக இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் கார் எப்படி போகுது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் பார்த்துருக்கலாம். சின்ன ரேஸாக கொடுத்ததுனால பெருசாக எதுவும் கண்டுபிடிக்க முடியலை. ஓகே காய்ஸ், லெவல் 13 வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கும். கேஸும் பார்த்திங்கன்னா ஃபில் ஆகிருக்கு. அதாவது ஃபியூல் நம்ம பேசிக்கிற மாதிரி பார்த்தா பரவாயில்ல, இருக்கட்டும். ஓகே, நெக்ஸ்ட் ரேஸ். ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் ரேஸ் பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணலாம். இதுக்கும் பார்த்திங்கன்னா இந்த காரே தான் ஓட்டுற மாதிரி இருக்குது. நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா ரேங்க் வந்து 1023 இருக்குது. ரெக்கமெண்டட் பார்த்திங்கன்னா 781 தான். ஸோ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அவங்க ரெக்கமெண்ட் ரேங்க் வந்து. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரேஸ் இந்த சீசனில் இந்த காரை வச்சே பண்ணிடலான்னு நினைக்கிறேன். இந்த காரே தான் கொடுப்பாங்க போல், பார்க்கவே அப்படி தான் தெரியுது. ஓகே, பார்த்துக்கலாம். ஓகே காய்ஸ், ரேஸ் ஆரம்பிக்குது, போகலாம். கோல் எதுவும் இல்லை. நம்ம வந்து பார்த்திங்கன்னா வின் மட்டும் பண்ணால் போதும். கார் ஒரு மாதிரி இந்த ப்ளூ கலரில் மேட் ஃபினிஷிங்கில் கொடுத்துக்குறாங்க. ஸோ இந்த காரோட அந்த டிசைன்ஸ்க்கு பார்த்திங்கன்னா அந்த மேட் கலர் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. அந்த டிசைன் கட்ஸ் எல்லாம் நல்லா காட்டுது மேட் கலர் கொடுத்ததால். எந்த கலரை சூஸ் பண்ணாலும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த காருக்கு. ஏன்னா ரொம்ப க்ரௌண்ட் கிளியரன்ஸ் கம்மியாக அப்படியே ரொம்ப கீழாப்பில் இருக்குது இந்த கார். அப்படியே எல்லாத்தையும் விட இது வரைக்கும் நம்ம ஓட்டினதுலேயே ரொம்ப சப்பையான காரம் அது இதுதான் போல். சின்ன கார் அப்படியே அமுங்கின மாதிரி. ஓகே காய்ஸ், அவ்வளோதான். நல்லா தான் போயிட்டுருக்குறோம். ஆனால் ரேங்க் வந்து அவங்க கேட்டதோடு அதிகமாக தான் இருக்குது. கார் நல்லா தான் போகுது. இதுவும் பார்த்திங்கன்னா டிஎஸ் E10s மாதிரி நைட்ரோ வந்து நல்லா வந்து வச்சுக்குது. சீக்கிரமாக காலியாகிற மாதிரி தெரியல. ஓகே, பார்த்துக்கலாம். ஸோ இந்த காரை வச்சு நம்மளால் பார்த்திங்கன்னா நிறையா சாதிக்க முடியும்னு நினைக்கிறேன். ஆனால் இன்னும் ஸ்டார் லெவல் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும், பார்த்துக்கலாம். ஆனால் இது ஸ்டார் லெவல் 1க்கே பார்த்திங்கன்னா நம்ம அப்கிரேட் பண்ணி 1023 தான் வந்திருக்கு. அப்படி பார்க்கும்போது பவர் கம்மி தான். ஆனால் நைட்ரோ விஷயத்தில் பார்த்திங்கன்னா டிஎஸ் E10ஸ்க்கு அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. ஓகே, பார்க்கலாம். நெக்ஸ்ட் ரேஸ். ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா Volkswagen வச்சே தான் வரும்னு நினைக்கிறேன். இந்த சீசனே Volkswagen வச்சே பண்ணிடுவாங்க போல், பார்க்க அப்படி தான் தெரியுது. பாருங்களேன், அதே தான். ஓகே, மேலே ரிவார்ட் மட்டும் கிளைம் பண்ணிக்கலாம். இந்த கார் வந்து இருந்ததே மறந்த மாதிரி ஆகிடுச்சு. இவங்க கொடுத்ததுக்கப்புறம் தான் ஞாபகம் வருது, ஆமாம் இந்த கார் இருக்குல்ல அப்படின்ட்டு. ஓகே காய்ஸ், இங்கே பாருங்கள். இதுலேயும் பார்த்தீங்கன்னா கோல் எதுவும் கொடுக்கல, வின் மட்டும் பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பார்த்துக்கலாம். ஓகே காய்ஸ், சூப்பர். ரேஸ் ஸ்டார்ட் ஆகுது. இங்கே பாருங்கள், முன்னாடி ரெட் கலரில் சூப்பராக பண்ணி வச்சுருக்கான். ஓகே, கார்பன் ஃபைபர்லாம் யூஸ் பண்ணியிருந்தான் முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த டோர். ஓகே, எல்லோரும் முன்னாடி தான் போகிறாங்க, பவராக தான் இருக்கிறாங்க போல். இதில் ரேங்க் எவ்வளோ ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னு தெரில, அதை நான் பார்க்கவே இல்லை. எல்லாருமே நம்ம கார் தான் யூஸ் பண்ணி ப்ளே பண்ணிகிட்ருக்குறாங்க. ஏன்னா பர்டிகுலராக இந்த காருக்கான ரேஸில், அதனால் எல்லாருமே இந்த காராக தான் இருக்கிறாங்க. அச்சோ காய்ஸ், தள்ளி விட்டுட்டான் காய்ஸ். சரியான ஆள் காய்ஸ். அது வந்து கரெக்டாக அமைஞ்சிருச்சு. அவன் திரும்புறதுக்கும் நம்ம பார்த்திங்கன்னா அவன் கூடையே போகிறதுக்கும். ஓகே, வின் பண்ணணும். நம்ம பார்த்திங்கன்னா இப்போ பவராக போகணும் அப்படின்னா நம்ம வந்து வாட்டர் சைடில் போயிடலாம். பேரல் நிறையா வரும். நம்ம வந்து சுற்றி நைட்ரோ இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதுதான் விஷயம். அதுக்காக தான் பார்த்திங்கன்னா இது பண்ணதே. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பண்ணிடலாம். ஓகே காய்ஸ், இன்னும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் தான், ரேஸ் முடிஞ்சிருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். சூப்பர் காய்ஸ், அவ்வளோதான். நாம தான் முன்னாடி இருக்கோம். இதுக்கு மேலே ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, அந்த பேரல் மேலே நான் ஏறி இருக்கலாம். ஆனால் ஏறி இருந்தால் இங்கே ரொம்ப தூரம் வந்து லேண்ட் ஆகும். மேபி அதில் வந்து திரும்ப முடியாமல் பிளாஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நான் அதெல்லாம் நினச்சிலாம் வந்து பேரல் மேலே ஏறாமல் டக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே நான் வந்துட்டேன். சரி, ஓகே, விடுங்க, இருக்கட்டும். ஓகே காய்ஸ், பார்த்தீங்கன்னா பக்காவாக முடிச்சாச்சு. சூப்பரில் கார் வந்து நல்லா வேலையை காட்டுது. இதுக்கு நம்ம பிளாஸ்ட் ஆகியுமே கூட
ஸோ இந்த மேப் பற்றி நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். வாட்டர் சைடில் போனால் நமக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா பேரல் வந்து ரெண்டு அமையுது, 3 அமையுது ஆக்சுவலி கணக்குப்படி பார்த்திங்கன்னா. ஸோ 3லேயுமே நம்ம 360 டிகிரி ரொட்டேட் பண்ணி நைட்ரை வந்து அதிகமாக பூஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து கரெக்டாக நம்ம வந்து கீழே வாட்டரில் விழுவது மாதிரி ட்ரிஃப்ட் பண்ணி பிளான் பண்ணிக்கிறோம். ஸோ அதை பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக நம்ம இந்த ரேஸில் வந்து வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அண்ட் ஓகே காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா டைம் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே நெக்ஸ்ட் ரேஸ் ப்ளே பண்ணால் அப்படியே வந்து இன்னொரு 3 நிமிஷம் 2 நிமிஷம் ஆயிரும். ஓகே, புதுசாக யாராவது சேனலுக்கு வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் ஓகே காய்ஸ், திரும்ப நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.